ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் என்னடாச்சு உனக்கு? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பசி மயக்கம்னு நினைக்கிறேன். 2 நாளா சோறு தண்ணி இல்லாம அந்த பாரதியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு போல. மச்சான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்த தெரியுமா? ஒருவேளை சூசைட் பண்ணி செத்து போயிட்டீங்களோன்னு கூட நினைச்சோம். செத்து போயிடுவேன் நினைச்சியா? என்னதான் என் பாரதி என்ன வெறுத்தாலும் நான் செத்து பண்ண அவ தாங்க மாட்டான். அந்த வேதனை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். டேய் பாரதி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற கவலை தானே உனக்கு? இன்னும் உன்னால அவளை மறக்க முடியல. அப்புறம் ஏன்டா டிராமா போட்டு நாடகம் மாதிரி அவளை விரட்டி அடிச்ச? என் பாரதி வசதியான இடத்துல வாழ்க்கப்படணுமே, அதுக்காக தான். அவ குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் இல்லடா, அதனாலதான். என்ன காதலிச்சு என்ன காதலிச்சு அவ என்ன பிரயோஜனடா கண்டா? 3 வருஷமா அவ நான் தான் உலகம் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவ குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. அப்ப அந்த சிதம்பரத்தால தானே அந்த பிரச்சனையை போக்க முடிச்சது. அதனாலதான் அவளை வலுக்கட்டாயமா என் வாழ்க்கையை விட்டு வெளியில அனுப்பிச்சேன். டேய் தெரிஞ்சே தானே அனுப்பிச்ச, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? ராம், நான் ஒன்னும் ஞானி இல்லடா. ஞானி இல்ல, சாதாரண மனுஷன் தானே. வலிக்குது, உள்ளுக்குள்ள வலிக்குது. பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா நோட்டு காணாம போனாலே பதறோம். நான் தொலைச்சிட்டு நிக்கிறது என் பாரதியடா, என் பாரதிய. தெரிஞ்சே தொலைச்சாலும் இழப்பு தானடா. வலிக்கும்னு தெரிஞ்சு கீழே விழுந்தாலும் வலிக்கத்தானே செய்யும். அந்த காயம் மட்டும் என்ன சுகமாவா இருக்கும்? இழந்துட்டேன், என் பாரதியை இழந்துட்டேன். இனிமன்னா எப்படி சரியாக போறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு என்ன பண்றேன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உங்க பார்வைக்கெல்லாம் நான் பைத்தியக்கார மாதிரி கூட தெரியலாம். என்ன நீங்க இந்த ஊர்க்காரங்க யாரும் என்ன கிண்டல் பண்ணா கூட எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. டேய் உன்னை பாராட்டுறதா இல்ல திட்டுறதான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஆனா ஒண்ணுடா, எங்களுக்கு பழைய கதிர், உற்சாகமான எங்க கதிர் எங்களுக்கு வேணும்டா. மச்சான் நீ பழையபடி ஆகணும்டா ப்ளீஸ். விழுவதில்ல விழுந்தே கிடப்பதுதான் வெக்கம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் கவிதை சொன்ன நீங்களே இப்படி இருக்கலாமா? எப்படி இருக்கக்கூடாதான், எப்படி இருக்கக்கூடாதான். என் பாரதியும் நான் அவளை விட்டு விலகினாலும் ஒரு டைரக்டர் நான் என் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன்.
எழுந்திருக்கிறேன். எழுந்திருக்கிறேன். என் மனசுக்குள்ள இருக்கிற வலி, வேதனை, சோகம் இது எல்லாத்தையும் ஒரு கதையா எழுதி வைக்கிறேன். அதோடு சேர்ந்து நானும் எழுந்திருக்கிறேன். குட் மச்சான். உன் சொந்த கதையோ இல்ல வேற எந்த கதையோ முதல்ல தனியா உட்காந்து பேனா பிடிச்சு எழுத ஆரம்பிடா. அப்பதான்டா நீ பழையபடி மாறுவ. சரியா? நான் எழுத போற கதைக்கு நான் பேர் கூட வச்சுட்டேன். பொம்மலாட்டம். இதான் டைட்டில். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ கதை எழுதியிருக்கலாம். ஆனா இப்ப எழுத போற கதை தான் என்னுடைய மாஸ்டர் பீஸா இருக்கும். நீங்க எழுதுங்க சார், நீங்க சாதிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். பொம்மலாட்டம் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு மச்சான். சரி வா, ரூமுக்கு போலாம். எழுந்துரு. இல்லடா, நான் வாங்க சார். இங்கே கொஞ்ச நேரம் இருக்கு. வாடா. இல்ல எழுந்துரு. வா. இல்லடா, என்ன விடுங்க. இல்ல சொன்னா கேளுங்க. வாடா. வாங்க சார். பாரதி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எதுவும் சொல்லித்தர தேவையில்லை. Oops. பயந்துட்டியா? Sorry. ஐயோ, இந்த old people, oh God. How many formalities? சும்மா சாஸ்திரம்ன்றாங்க, சம்பிரதாயன்றாங்க. Irritating. சும்மா ஃப்ரீயாக விட வேண்டியதானே. அப்போ இந்த சாந்தி முகூர்த்தம் கூட தேவையில்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த பெரியவங்க பண்ண ஃபார்மாலிட்டிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான். ஆமாம், உன்னை ரூம்க்கு நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? ஏன் லேட்டு? அதான் இப்போ வந்துட்டேன்ல. இது என்ன கையில் சொம்பு பாலா? அவங்களாம் எப்படின்னா, நீ என்னன்னா இவ்வளோ அவுடேட்டடாக இருக்க? ஏன்? இதெல்லாம் காலகாலமா வர்றது. நிச்சயமா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓ, எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் கூட அர்த்தம் இருக்குன்னு சொல்கிற. எனக்கு தெரியலப்பா. வீட்டை காலை விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவ போல இருக்கு. ஏன் அதுல என்ன தப்பு? பால், பழம், இனிப்பு, படுக்கை அலங்காரம், இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் செஞ்சாச்சு. அப்போ நமஸ்காரம் மட்டும் ஏன் மிஸ் ஆகணும்? ஆக்சுவலி அதான் மஸ்ட். ஓ, ஆசீர்வாதம் பண்ணுங்க. Hey, that's okay, okay. You look so hot. என்னாச்சு? ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. Nothing. சும்மா nervous.
சாரி, எனக்கு பால்னா சுத்தமாக பிடிக்காது. ஐ டோன்ட் ஈவன் லைக் ஸ்மெல். வேணாம். இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஓ நாட் அகெயின். இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமா? ஓகே, இந்த அர்த்தத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு காலையில் விடிஞ்சிடும். பரவாயில்லையா? ஓகே, தேங்க்யூ. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவ்ளோ குடிச்சிருக்கீங்க. இதுக்கும் ஒரு அர்த்தம். கண்டிப்பாக இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் இப்போ எனக்கு இல்லை. ஏன்னா இப்போ இல்லை தொடலாமா இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது இப்ப நான் உங்களோட வைஃப். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க தொடலாம். நீங்க மட்டும்தான் தொடலாம். ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நீங்க வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து உங்களுக்கு பிடிக்கல. ஆனா மாமா பாரதிய கட்டிக்கிறேன்னு கேட்டப்போ நீங்க உடனே ஓகே சொல்லிட்டீங்களாமே, ஏன்? யூ ஷுட் பி நோயிங். ஏன் காரணம் உனக்கு தெரியாதா? உங்க வாயாலே சொல்லுங்களேன். லவ். உமல் நான் வச்சிருக்க லவ். நான் தான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சொன்னீங்கல்ல ஐ லவ் யூன்னு. ரோஜா பூவெல்லாம் நீட்டினீங்களே. சரி, இப்போ நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன். நீ எப்படி திடீர்னு என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. என் அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பதிலா பாதி கரெக்ட். மீதிய நானே சொல்லட்டுமா? ஸ்விட்சர்லாந்து ரோஜா செடி, வைர நெக்லஸ்னு லவ்வா அழுத்தமா சொன்ன உங்களுக்காகவும் தான். Really? Okay. 3 வருஷமா நானும் கதரும் காதலிச்சோம். அவன் ரூமுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். ரூம்ல நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்போம். ஆனா என்னைக்கும் நாங்க வரம்பு மீறினதில்ல. தவறுதலா கைப்பட்டா கூட 2 பேருமே சாரி சொல்லிப்போம். Why are you telling this? நான் இதை பத்தி கேட்கவே இல்லையே. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நான் இதை சொல்லல சந்தோஷ். காதலுங்கிற அந்த உணர்வு எவ்வளவு புனிதமானதுன்னு சொல்ல வரேன். உலகத்திலேயே அது ரொம்ப கிரேட். இந்த நிமிஷம் வரைக்கும் அழியாதது, என்னைக்குமே அழிக்க முடியாதது. உலகம் தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாம இருக்குன்னா அது லவ் தான். பேட்டா காதலை பத்தி ஒரு பெரிய லெக்சர் கொடுத்து கவிதை எழுத போல இருக்கு. பாரதியாச்சே, சொல்லட்டுமா? காதலினால் மானிடருக்கு மரணம் இல்லை. ஹே பாரதி, enough ப்ளீஸ், போதும். காதல் மனுஷனை கடவுளாக்கிடும். அது ஒரு நல்ல அனுபவம். நீங்க தான் யாரையுமே சின்சியரா லவ் பண்ணலையே, அதனாலதான் உங்களுக்கு லவ் பத்தி தெரியல. ஓகே, வந்துட்டல, இனிமேல் தெரிஞ்சு. குட், இதுதான் நான் சொல்ல வந்தேன். சந்தோஷ், நாம 2 பேரும் லவ் பண்ணலாமா? ஷுவர், கண்டிப்பா. ஒரு ட்ரூ லவ், சின்சியரான லவ், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான லவ். ஓகே, ஐ அம் ரெடி. ஓகே, ஒரு 6 months இல்ல 1 year சின்சியரா லவ் பண்ணுவோம். லவ் பண்ற அனுபவத்தை
அந்த லவ்வ சந்தோஷமா அனுபவிப்போம். ஓகே. ஏய் பாரதி, என்ன இங்க விரிக்க? ஏன்? நான் இங்க படுத்துக்க போறேன். பாரதி, என்ன விளையாடுறியா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட், நீ பெட்ல படுக்காம கீழே. கொஞ்ச நாள் சின்சியரா லவ் பண்ணிட்டு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமே. ஏய் கம் ஆன், ஐ கிட். என்ன என்ன பாரதி விளையாட்டுத்தனமா இருக்கு? அது ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணலாமே, அதுல தப்பு இருக்கு? இன்ஃபேக்ட் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷ், மத்தவங்க கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? ஒரே நேரத்துல 2 குதிரையில எதுக்கு சவாரி பண்ணணும்? ஏன் சந்தோஷோட சின்சியரான வரம்பு மீறாத புனிதமான லவ்வ நான் அனுபவிக்கணும். நீங்களும் அதை அனுபவிக்கணும். ப்ளீஸ் சந்தோஷ். ஏன் சந்தோஷ், நீங்க எத்தனை பேருக்கு நீங்க ரொமான்டிக் பர்சனா இருந்திருக்கீங்க. அந்த ரொமான்டிக் ஹீரோவோட நான் ரொமான்ஸ் பண்ண ஆசைப்படுறேன். அந்த ரொமான்ஸ் முடிஞ்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரொமான்ஸ். குட் நைட் சந்தோஷ். நீங்களும் தூங்குங்க. நாளைக்கு நேரமா ஆஃபீஸ்க்கு போகணும்.